குருவே போற்றி ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதத்தில் ஒரு 300, 400, 500 பேர் மாதம் வராங்க. ஆனால் சரியான பாதையில் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக வாழணும், யாரும் துன்பப்படக்கூடாது. அது எப்படி வாழணும்? கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கக்கூடாது, மனைவிக்கு கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய மனைவிக்கு நீ அடிமையாக இருந்தீன்னா நாளைக்கு உன் குழந்தைங்க அவன் மனைவி அடிமைப்படுத்திட்டுவோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு தான் சொன்ன வாழை அடி வாழை. அப்போ நீ சமத்துவமா இருக்கும்போது உன் குழந்தைங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் போது அங்க சமத்துவமா இருக்க பழகம். நீ இங்க அடிமையா இருந்தீங்கன்னா, நீ பயந்துக்கின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு உன் குழந்தைங்களும் அதே மாதிரி வழிக்கு தான் போகும். அப்போ அப்படியெல்லாம் வாழக்கூடாது. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும். நீ சம்பாதிச்சதுல 10 ரூபாய் ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணணும். ஏன்னா நீ சம்பாதிக்கும் போது பாவத்தில் சம்பாதிச்ச, புண்ணியத்தில் சம்பாதிச்ச, எப்படி வேணா சம்பாதிச்சது. அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது உன்னுடைய பாவம் அதை விட்டு வெளியே போயிடும். ஆனா யோ நான் கஷ்டப்பட்டியா, நான் சம்பாதிச்சியா, நான் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீ பணத்தை எவ்வளவு சம்பாதிச்சியோ பாவத்தையும் அவ்வளவு சம்பாதிச்சுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? இத ரொம்ப அழகா சொல்லுவார். அவர் பேர் என்னப்பா? சாமி வால்மீகி. அவருக்கு தொழில் என்னன்னா வரவனெல்லாம் மிரட்டி கொள்ளை அடித்து பிடிங்கின்னு போய் வீட்டுக்கு போடுறது. வீட்டுக்கு போடுறது மட்டும் இல்லை, ஊருக்கு மிச்சத்தை ஊருக்கும் கொடுக்குறது. இதுதான் தொழில். அவருக்கு கொடூரமானவன் வால்மீகி. அந்த நேரத்தில் ஒரு 3 முதியவருங்க வராங்க அந்த பக்கம். அவங்களாண்டி போய் இவர் பிடுங்குறாரு. பிடுங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பிடுங்குறியப்பா, பாவம் இல்லையான்னு. அதெல்லாம் ஒரு பாவம் இல்லைங்க. நீ போய் இன்னைக்கு என்ன பண்ணுற, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, நான் இப்படிலாம் கொள்ளை அடிச்சு சம்பாரிச்சுன்னு வந்தவங்ககிட்ட கொடுத்தேன். ஒரு பெரியவங்க சொன்னாங்க இது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சம்பாரிச்சதெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், உனக்கு தானே அந்த பாவம் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனைவி சொல்கிறான், ஜோ நீ எப்படி சம்பாதிச்ச, எங்கே திருடினேன்னு எனக்கு தெரியாது, உன் கடமை எனக்கு போடணும், போட்டேன். பாவ புண்ணியம் 2 முன்ன சேரும், எனக்கு கிடையாதுங்கிட்டான். கொஞ்ச நிலம் 3 பக்கமும் சுற்றி கடல் தான். ஆனால் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, இவ்வளோ தண்ணியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? எப்படி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த தண்ணி நிற்கிது அப்படின்னா, அந்த கோமுக அக்கினின்ற அந்த ஒரு அக்கினி கடலுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பொங்கி வெளியில் வந்துடும். ஒரு செகண்டு தான் மொத்த நிலப்பரப்பும் உள்ளே போயிடும். இதுக்கு உதாரணம், இப்போ வந்த சுனாமி ஒரு செகண்டு அப்படி திறந்து மூடிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. பலாயிரம் டன் கணக்கான தண்ணி வெளியில் வந்து மொத்த பேரைய சுருட்டி உள்ளே கொண்டு போயிடுச்சு கடலுக்குள்ளே, இல்லையா? சும்மா மூடி திறந்ததுனால. அப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லா தீயும் நமக்குள்ளே இருக்கு. இந்த எல்லா தீயும் நமக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு என்ன வழின்னா, இதுக்கு தான் இந்த பாதை அவசியம். அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க. இப்போ கடலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தீ இருக்கிறதால அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற தீயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பசிக்கும் போது டக்குன்னு 2 பிஸ்கெட்டு, ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுத்துட்டாதான் அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா 10ம் பறந்துடும், கட்டுப்பாடு மீறிடும். சுனாமி மாதிரி நமக்கு சில விளைவுகளை அது ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளாக வேண்டி இருக்கும். அதனால அதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், இல்லையா? இப்படி வாழ்க்கையே தொடர்ச்சியா நாம என்ன நிலையில இருந்தோம்னா, மண், சாதாரணமா மண்,
இந்த மண்ணில் இருந்து தான் மனிதன் வந்து இப்போ அந்த பாடல் அதுக்கு தான் முதல்லயே உங்களுக்கு சொன்னது, திருமூலர் பாடல். அப்போ மண்ணில் இருந்து மனிதன் வந்து உருவாகி அதுக்குள்ள எல்லாத்தையும் செட் பண்ணி இறைவன் வந்து 24 தத்துவங்களை பூட்டி மனுஷனா கொண்டு வரான். இந்த உடல்ன்றது மண் தத்துவம், மற்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும் கழுத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் விண் தத்துவம் இல்லையா? அப்போ இந்த தத்துவங்கள்லாம் வந்து கூட்டி மனிதனா நமக்கு வந்து வந்துட்டோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் நாம மனிதனா வாழணும். மனிதன்ற போர்வையில இன்னைக்கு மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம மனிதனா வாழ்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும்னு சொன்னா பாதை அவசியம். அப்போ இந்த பாதையில மகான்கள் நம்மளுக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எதை தெரிஞ்சுக்க இந்த பாதைக்கு வந்திருக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதையில அப்படின்னா, பணம் காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பாசத்துக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கிறோம், நினைச்சதையெல்லாம் கை கூடணும், நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைச்சிடணும், இப்படி ஆசையிலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வாழ்க்கையே வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சிலர் வந்து இல்லை எனக்கு ஆசையே இல்லை அப்படி சொன்னா அது சும்மா உதட்டளவில் சொல்றாங்களே தவிர ஆசை இல்லைன்னு யாரும் உண்மையிலே சொல்ல முடியாது. ஏன்னா ஆசை இல்லாதது எதுன்னா பணம் மட்டும்தான். பணத்துக்கு தான் ஆசை இருக்காது. மனுஷனா பிறந்த ஆசை நிச்சயம் உண்டு, ஆனா அது அளவோட இருக்கணும். அப்ப அந்த அளவுகோல் என்ன, அந்த அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் மகான்கள் பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. உன் தேவை என்ன, உன் குடும்பத்தோட தேவை என்ன, அதுக்கான உன்னோட உழைப்பு எவ்வளவோ அந்த உழைப்பை கொடுத்து அந்த பொருளை ஈட்டுற. அப்படி பொருள் ஈட்டும் பொழுது அந்த பொருளே வந்து நியாயமான வகையில பொருள் ஈட்டி இருக்கணும். அந்த நியாயமான வகையில ஈட்டின பொருளை ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்னு சொன்னார் வள்ளுவர். அப்போ அந்த நியாயமான வகையில ஈட்டின பொருள்ல உனக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி 1 2 1% 1/2% 1 ரூபாயோ 2 ரூபாயோ அடுத்தவங்களுக்காக கொடுக்கணும். எப்பவுமே இந்த வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து சொல்லிட்டாங்க, கடை 7 வள்ளல், இடை 7 வள்ளல், முதல் 7 வள்ளல் அப்படின்னு. அப்போ இந்த வள்ளல்னு சொன்னாலும் கொடுக்கறவங்கள வள்ளல்னு சொல்றாங்க. அப்போ கொடுக்கணும்ன்றது ஒரு கான்செப்ட். இது வந்து மகான்கள் முதலியே வைக்கிற முதல் விஷயம் என்னன்னா கொடுங்க, கொடுத்து பழகுங்க. நம்ம ஐயா நிறைய சொல்லுவாரு, மிருகங்கள் எடுத்து பழகும், மனிதன் கொடுத்து பழகுவான். நீ மனிதனா இருக்கணும்னா கொடுத்து பழகு அப்படின்னுவாங்க. ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, முடிஞ்சதை செய்திடணும். என்ன முடியுமோ பொருள் உதவியோ பண உதவியோ உடல் உழைப்போ இல்ல ஒரு நல்ல வார்த்தையோ விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை